Hi everyone, welcome to Learn Calmly. So பிகினர்ஸ்க்கு வெப் டெவலப்மெண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக வெப் டெவலப்மெண்ட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இன்றைக்கி வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஏன் அதை படிக்கணும், அண்ட் இந்த சீரீஸில் நம்ம என்னென்ன படிப்போம் அப்படின்றத பார்த்துட்டு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஐ மீன் விஎஸ் கோடில் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ மூவிங் டு த ஃபர்ஸ்ட் பார்ட், நான் ஏன் வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா, the web is still the core of everything. அதாவது நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை கூகுளாகவே இருக்கட்டுமே, எதுவுமே ரைட்டவே நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப்பாக வரல. அப்போது எந்த ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டாக இருந்தாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட்டு வெப்பில் தான் ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க. ஐ மீன் ஆஸ் அ வெப் அப்ளிகேஷனாக பண்ணி பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு ரீச்சும் நல்லாயிருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் நிறையா மாடிஃபிகேஷன்ஸும் குயிக்காக பண்ணலாம் கம்பேர்ட் டு அன் ஆண்ட்ராய்டு ஆப் ஆர் டெஸ்க்டாப் ஆப். ஒரு வெப் ஆப்பில் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், ஐ மீன் சேஞ்சஸை மேக் பண்ணுறதுக்கு. அண்ட் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு ஹெவியான ஒரு டெவலப்மெண்ட் டூல்ஸ் தேவை. லைக் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோலாம் வந்துட்டு ஒரு லோ எண்ட் லேப்டாப்பில் ரன் பண்ணுறது இட்ஸ் இம்பாசிபிள். அப்படி இருக்கிறப்போ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், அவ்வளோதான். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஆகணும் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் ஏன் இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க ஏஐ வந்துடுச்சு, லைக் லவபிள்.ai எல்லாம் வந்துடுச்சு, வெப் ஆப்ஸ் எல்லாம் ஈஸியாக க்ரியேட் பண்ணுது அப்படின்னு இருந்தாலுமே டிமாண்ட் இஸ் ஸ்டில் ஹியூஜ் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஏஐ மாடல்ஸ் வந்துட்டு பெரிய லெவலில் எப்படி சொல்கிறது, காம்ப்ளெக்ஸான வெப் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுற அளவுக்கு லேர்ன் பண்ணல, டெவலப்பும் ஆகலை. அப்படி இருக்கிறப்போ தேர் இஸ் ஸ்டில் அ நீட் ஃபார் ஹியூமன் பிரெயின் இன் த ஃபீல்ட் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹைலி ஸ்கில்டாக இருக்கீங்களோ வெப் டெவலப்மெண்ட்டில், அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பே செக்கும் அதிகமாகிட்டே போகும். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு வெர்சடைலிட்டி. அதாவது நீங்கள் ஜஸ்ட் பை லேர்னிங் வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் நிறையா டேரெக்ஷன்ஸில் உங்கள் கேரியரை க்ரோ பண்ணலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிறைய ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வெப் டெவலப்மெண்ட்டில் ஜாவாஸ்கிரிப்ட் தான் லேர்ன் பண்ணுவோம். ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறையா வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட் நேட்டிவ் எடுத்துக்கோங்களேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தால் ரியாக்ட் நேட்டிவில் நீங்கள் ரைட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், ஐ மீன் அது வந்துட்டு ஒரு மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ ரியாக்ட் நேட்டிவில் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுன்னா ரியாக்ட் நேட்டிவில் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயே ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் பை லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் மற்ற இடத்துலையும் இந்த ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு ப்ரோட்டோடைப் தேவை, ஒரு வெப் அப்ளிகேஷன் தேவை, ஒரு லேண்டிங் பேஜ் தேவை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தீங்கன்னா குயிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் ஒரு வெப் ஆப்பை சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியே எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டாக சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பாவோ இல்லை டெஸ்க்டாப் ஆப்பாவோ விடலை. அவங்க ஒரு வெப் அப்ளிகேஷனை தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் சாட் ஜிபிடி வந்து பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க யூசர் பேஸ் அதிகமாக ஆண்ட்ராய்டு ஆப், டெஸ்க்டாப் ஆப்பெல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட்டாக வெப் அப்ளிகேஷனாக ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு ரீச் நிறையா இருக்கும். அண்ட் ஆல்சோ இது ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட் தான், லைக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அண்ட் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படின்னா வெப் டெவலப்பருக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த சீரீஸில் அடுத்த பாட்டுக்கு போவோம். இந்த சீரீஸில் நாம் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 டெக்னாலஜிஸ், HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். HTML அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அண்ட் நிறைய பேர் இதை மிஸ்கன்செப்சுவலைஸ் பண்ணிப்பாங்க. ஐ மீன் லாங்குவேஜ் அப்படின்னா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, திஸ் இஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், லைக் எந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் வரணும், எந்த இடத்துல பட்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் HTML. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடிக்கு இருக்கிற ஸ்கெலிட்டன் மாதிரி தான் HTML. ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். அதாவது
ஸ்கெலிட்டன் மட்டும் இருந்துட்டால் ஒரு ஹியூமன் ஆயிட முடியுமா? இல்லை, லைக் வி நீட் டிஷ்யூஸ், ஸ்கின் வேணும். ஐ மீன் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்ஸ் நிறையா கொண்டு வர்றது வந்து சிஎஸ்எஸ். லைக் ஒரு வெப்பேஜ் வந்துட்டு பிளாங்காக இல்லாமல் இந்த மாதிரி கலரிங், இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எல்லாம் மாற்றி அந்த யூசர் இன்டர்ஃபேஸை வந்து ப்ரெசன்டபுளாக மாற்றுறதுக்காக சிஎஸ்எஸ் யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனலி ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் ஒரு மெயின் காம்பனண்ட். எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தேவை. ஜஸ்ட் ஒரு வெப்பேஜ் மட்டும் இருந்தால் அதுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இல்லைன்னா அது இட்ஸ் யூஸ்லெஸ். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு ஒரு வெப்பேஜுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் த பிரெயின் ஆஃப் அ வெப்பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வெப் ஆப் க்ரியேட் பண்ணணும்னா விஎஸ் கோட் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். ஸோ அதில் நமக்கு தேவையான ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுவோம். அது நமக்கு தேவை பிகாஸ் வெப் டெவலப்மெண்ட் வில் பி ஈஸியர் வித் தோஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் டேப்பில் போய்ட்டு இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டால் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்வரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ப்ரிவ்யூ காட்டுறாங்க பார்த்தீங்களா, இங்கே சேஞ்சஸ் நீங்கள் பண்ண இங்கே லைவாக அது அப்டேட் ஆகிக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஹிட் ரீலோட் ஆர் டூ எனிதிங் எவ்ரி டைம் யூ மேக் அ சேஞ்ச். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, HTMLக்கு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான். அடுத்து IntelliSense ஃபார் CSS. IntelliSense ஃபார் CSS கிளாஸ் நேம்ஸ் இன் HTML. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம சிஎஸ்எஸ்ல கிளாஸ் நேம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஐ மீன் லைக் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, விச் வில் சி லேட்டர் இன் தி சீரீஸ். ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் பார்த்து ரெஃபர் பண்ணி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே அது ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நோஷனில் உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ லைவ் சர்வர் அண்ட் தென் IntelliSense ஃபார் CSS and then JavaScript ES6 ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும். ES6 ப்ளஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணால் டாப்பில் வர எக்ஸ்டென்ஷன் என்னவோ அதை யூஸ் பண்ணிங்க. நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், பட் டாப்பில் என்ன எக்ஸ்டென்ஷன் வருதோ, மோஸ்ட் டவுன்லோடட் எக்ஸ்டென்ஷன் என்னவோ அதை டவுன்லோட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன், சும்மா பேசிக்காக ஒரு ஹெலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு VS Code இந்த நியூ பேஜ் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் LCT வெப் டெவலப்பர்னு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, டிஸ்டர்பன்ஸ். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபைல். ஸோ எந்த ஒரு HTML ஃபைலாக இருந்தாலும் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .html தான் முடியணும். ஸோ hello world.html இப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வெயிட், இது பை டிஃபால்ட் உங்களுக்கு VS கோடில் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிங்கன்னா அதுவே இந்த பாய்லர் பிளேட் கோடு உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் ஈச் ஒன் ரெஃபர் டு. இந்த டாக் டைப் HTML என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது இல்லைன்னாலும் ஒரு வெப் ஆப் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். பட் இந்த டாக் டைப் HTML போடுறது என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு HTML ஃபைல் தான் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் அ சேஃப்டி. ஸோ இந்த HTML லாங் இங்கிலீஷ் இது வந்துட்டு ஒரு சர்ச் இன்ஜின் மூலமாக உங்களோட வெப்பேஜை நீங்கள் சர்ச் பண்ணி வர்றீங்க அப்படின்னா, இப்போ சர்ச் இன்ஜினில் இங்கிலீஷ் பேஜஸ் அப்படின்னு சர்ச் அதாவது ஃபில்டர்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் இன்ஜினுக்கு தெரியும் இந்த வெப்பேஜோட லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் அப்படின்றது. அண்ட் தென் இது வந்து கேரக்டர் செட் UTF-8, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக், இது இப்போதைக்கு வேண்டாம். அண்ட் தென் டைட்டில். இந்த டைட்டில்ன்றது எந்த இடத்துல வரும் அப்படின்னா, லெட் மீ ஷோ யூ. ஸோ இந்த டைட்டில்ன்ற இடத்துல டாக்குமெண்ட்னு இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஹலோ வேர்ல்ட்
அப்படின்னு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்துடும். இந்த அட்ரஸ் பாரில் இது என்ன வெப்பேஜ் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த டைட்டிலில் இந்த டைட்டில் டேக்குள்ளே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹெட் பார்ட் தான் வந்துட்டு நம்ம HTML ஃபைலுக்கு தேவையான ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நிறைய விஷயமும் ஆட் பண்ணுவாங்க. லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக, ஐ மீன் நம்ம வெப்பேஜ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால் டாப் ஆஃப் தி ரிசல்ட்ஸில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கீவேர்ட்ஸ், மேட்சிங்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம கடைசியாக பார்ப்போம். அண்ட் தென் பாடி அப்படின்ற டேக் இருக்கு இல்லையா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் தி HTML ஃபைல். ஏன் அப்படின்னா இதுதான் வந்துட்டு உங்களோட கேன்வாஸ் மாதிரி. ஸோ வெப் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு ஆர்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆர்டிஸ்ட் அப்படின்னா இந்த பாடி டேக் தான் வந்து உங்களோட கேன்வாஸ். ஸோ இந்த blank ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களோட கேன்வாஸ். ஸோ இந்த இடத்துல சும்மா H1 இது வந்துட்டு ஒரு ஹெட்டிங் டேகு. அண்ட் ஆல்சோ HTML வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் கேப்ஸில் போட்டாலும் தப்பில்லை, லோவர் கேஸில் போட்டாலும் தப்பில்லை, அந்த டேக்ஸ் மட்டும். ஸோ H1ல் போட்டுட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு, ஸோ அவ்வளோதான், உங்களோட HTML ஓட ஃபர்ஸ்ட் வெப்பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த அப்கமிங் சீரீஸில் நம்ம இன்னும் சூப்பரான வெப் பேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.